This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. மேல ஆகாயத்துல மின்னும் நட்சத்திரங்களோட ஒரு அழகான நிலா இருந்தா. அவளோட பேரு மிமி. ஒவ்வொரு இரவும் மிமி மெதுவா பிரகாசிச்சா. உலகம் அமைதியா தூங்க அவளோட ஒளி உதவி பண்ணுச்சு. ஆனா ஒரு நாள் அவளுக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. மிமி மெல்ல மலைக்கு மேல வந்தா. ஆச்சரியமா பார்த்தா, ஐயோ என் ஒளி போயிடுச்சே அப்படின்னு மிமி மெதுவா சொன்னா. அவ சுத்தி சுத்தி பார்த்தா, ஆனா ஒளி வரவே இல்ல. மிமி சோகமாயிட்டா. அவ ஒரு மேகத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டா. அதே நேரத்துல பூமி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன முயல் கதறிக்கிட்டே சொல்லுச்சு, இருட்டுல என்னால வீட்டுக்கு போகவே முடியல. மிமி நீ எங்க இருக்க? குட்டி கரடி தூக்க கலக்கத்துல சொல்லுச்சு, நிலாவோட ஒளி இல்லாம என்னால தூங்கவே முடியல. எங்க இருக்க மிமி? அதே நேரம் ஒரு ஆந்தை சொல்லுச்சு, வாங்க நம்ம எல்லாரும் போய் நிலாவை தேடலாம். எல்லா விலங்குகளும் உயர்ந்த மலை மேல ஏறினாங்க. அவங்க மெதுவா கூப்பிட்டாங்க, மிமி நீ எங்க இருக்க? மிமி மெதுவா வெளியில வந்தா. அவ துக்கமா இருந்தா. நான் என் ஒளியை இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனி யாருக்குமே நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சின்ன முயல் அவ கிட்ட வந்து சொல்லுச்சு, மிமி நீ எங்களை பாதுகாக்கிற. சின்ன நட்சத்திரம் சொல்லுச்சு, நீ இருக்கும் போதுதான் நாங்க அதிகமா மின்னுறோம் மிமி. குட்டி கரடி மெதுவா சிரிச்சிட்டே சொல்லுச்சு, உன் ஒளியாலதான் இரவுகள் நாங்க பத்திரமா தூங்குறோம் மிமி. அதை கேட்டு மிமியோட இதயம் மெதுவா ஜொலிச்சுது. ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சு. அப்போ ஆந்த சொல்லுச்சு, உன்னோட ஒளி நீ குடுக்கற அன்புல இருந்துதான் வருது மிமி. மிமி கண்களை இமைச்சா. சின்ன சின்னதா ஒலிக்க ஆரம்பிச்சா. எல்லா விலங்குகளும் கூடுனாங்க. நட்சத்திரங்கள் மெல்ல டான்ஸ் அடிச்சது. மெதுவா அழகா மிமி மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பிச்சா. அதிகமான ஒளியும் இல்ல, கம்மியான ஒளியும் இல்ல. அழகான மென்மையான ஒளியில மிமி ஜொலிக்க ஆரம்பிச்சா. அந்த நாளுக்கு அப்புறம் மிமி எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது, நீங்க சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அன்பு உலகத்தையே ஒலிக்க வைக்கும்னு. அந்த இரவு மீண்டும் மின்சாரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சது. இந்த கதையில இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நீங்க சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மத்தவங்களுக்கு காட்டுற அன்பு தான் இந்த உலகத்தையே ஜொலிக்க வைக்கும். இதுதான் பெஞ்சி, ஒரு அழகான குட்டி கரடி. மென்மையான கை, பெரிய காதுன்னு அழகா இருப்பான். பெஞ்சிக்கு தேனும் காலையில பூங்குத்து பறிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு பிடிக்காது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னா அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துடும். அப்படி பயம் வரும் போதெல்லாம் அவனுக்கு மேல ஒரு சின்ன மேகம் மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்போலாம் அவன் சொல்லுவான், இல்ல இப்ப வேண்டாம், நான் விழுந்துட்டேன்னா என்ன ஆகும், எல்லாரும் என்ன பார்த்து அசிங்கமா நினைச்சிட்டா என்ன ஆகும்னு மெதுவா சொல்லிப்பான். ஒரு நாள் காலையில காட்டுல எல்லா விலங்குகளும் புதுசா ஒரு விளையாட்டுக்கு ஒண்ணு சேர்ந்தாங்க. ஜாலி ஸ்லைட் அப்படின்னு கத்தி குதிச்சுட்டே விளையாடிட்டு இருந்தாங்க. பெஞ்சி தூரத்துல இருந்து பார்த்தான். அவனுக்கும் அந்த கேம்ல போய் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அதே நேரம் பயமாவும் இருந்துச்சு. அவன் ஒரு சின்ன அடி எடுத்து வச்சான். ஆனா அங்கேயே நின்னுட்டான். அவனோட கவலை மேகம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் வேகமா விழுந்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நின்னுட்டான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் டெய்ஸி ஒரு பெரிய சிரிப்போட துள்ளி குதிச்சு பெஞ்சி கிட்ட வந்தா. நானும் கூட வரலாமா அப்படின்னு கேட்டா டெய்ஸி. பெஞ்சி அந்த குட்டி மலைய பார்த்தான். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஆனா பெஞ்சிக்கு போய் விளையாடணும்ன்ற ஆசையும் இருந்துச்சு. அவன் மேல இருந்த கவலை மேகம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. டெய்ஸி மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நாம மெதுவா போவோம் சரியா? பெஞ்சி பெருமூச்சு விட்டான். அப்போ அவங்க 2 பேரும் அந்த மலையை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. மெதுவா 2 பேரும் மேல ஏறினாங்க. மேல வந்ததும் பெஞ்சிக்கு கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஆனா டெய்ஸி பெஞ்சி கைய டைட்டா பிடிச்சு தைரியம் கொடுத்தா. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சறுக்க ஆரம்பிச்சாங்க. உஷ்! 2 பேரும் ஸ்லைட்ல கீழே போனாங்க. இலைகள் பறக்க சிரிப்பு சத்தம் சத்தமா கேக்குது. கீழே வந்ததும் பெஞ்சி கண்ணை மச்சு பெருசா சிரிச்சான். நான் சாதிச்சிட்டேன்னு சொன்னா பெஞ்சி. கவலை மேகம் இன்னும் இருந்துச்சு. ஆனா இப்போ அது ரொம்ப சின்னதா ஒரு தூசி மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு பெஞ்சி ஒரு மரத்தடியில தூங்குறதுக்கு படுத்தான். என்னால தைரியமா இருக்க முடியும், என் கவலை மேகம் இருந்தாலும் கூட அப்படின்னு சொன்னான். அந்த நாளுக்கு அப்புறம் பெஞ்சிக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நமக்குள்ள கவலை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மத்தியில முயற்சி பண்றதுதான் தைரியம். நாம எல்லாருக்குமே பெஞ்சி சொன்னது பொருந்தோம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, எவ்வளவு பயமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்றதுதான் முக்கியம். ஒரு காட்டுக்குள்ள ப்ரீ ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ப்ரீ ஸ்கூலோட ஸ்நாக் டைம் வந்தது. எல்லா அனிமல்ஸும் அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ எடுத்தாங்க. நான் இன்னைக்கு பெரிஸ் கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட நட்ஸ் இருக்கு, என்கிட்ட சூப்பர் கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் இருக்கு, எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ். ஆனா பன்னி மட்டும் அமைதியா இருந்தான், சோகமா இருந்தான். என்னோட ஸ்நாக் பாக்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சோகமா இருந்தான். ஸ்நாக்ஸ் டைம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன்கிட்ட ஸ்நாக் பாக்ஸே இல்ல. எல்லாரும் அவங்க ஸ்நாக் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. பன்னிட்ட மட்டும் எதுவுமே இல்ல. குட்டி வாத்து பன்னிய பார்த்தா. அவன்கிட்ட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்ல, அவன் சோகமா இருக்கான்னு கவனிச்சான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்தா என்னோட பெரிசை எடுத்துக்கோ பன்னின்னு சொன்னான். குட்டி அணில் இத பார்த்தா. ஆனா அவளோட ஸ்நாக்ஸ ஷேர் பண்ண போகல. வேற யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டான். ஆனா வேற யாருமே பன்னிக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் அவங்க ஸ்நாக்ஸ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணலாம் தான், ஆனா அவனுக்கு என்னோட ஸ்நாக்ஸ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. ஓ, ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமா? என்ன பண்ணணும்? டக்லிங் சொல்லிச்சு, நாம எல்லாருமே ஸ்நாக்ஸ பன்னி கூட ஷேர் பண்ணலாம். ஈஸி. குட்டி அணில் ஓகே நம்ம பன்னிக்கு ஷேர் பண்ணலான்னு யோசிச்சா. அவளோட நட்ஸ பன்னிக்கு கொடுத்தா. இந்தா கிரன்ச்சி ஸ்நாக். இது இலையாச்சே, பன்னி சிரிச்சா. நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் பன்னி கூட ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணதால பன்னியோட ஸ்நாக் பாக்ஸ்ல பெரிஸ், நட்ஸ், கிரன்ச்சி ஸ்நாக்ஸ்னு கலர்ஃபுல்லா எல்லாமே இருந்துச்சு. பன்னி எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ சொன்னான். அப்போ கரெக்டா அவங்க டீச்சர் வந்தாங்க. ஓ பன்னி, உன்னோட ஸ்நாக் பாக்ஸ் என்னோட டெஸ்க் மேல இருக்கு பாருன்னு சொன்னாங்க. நான் தொலைஞ்சிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் மிஸ்னு சொன்னா பன்னி. பன்னி அவன் ஸ்நாக் பாக்ஸ எடுத்த அப்புறம் பன்னி மட்டும் அதை சாப்பிடல. வாங்க நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரையும் பன்னி கூப்பிட்டான்.
அன்னைக்குதான் அவங்க ப்ரீ ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்நாக் டைம். டேஸ்டான ஸ்நாக்ஸ்னால இல்ல, எல்லாரும் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ண கத்துக்கிட்டாங்க. இது லுலுவோட கதை. ஒரு ஊர்ல பச்சை பசேல்னு இருக்க ஒரு சின்ன காட்டுல நம்ம சிங்கக்குட்டி லுலு இருந்தா. அவ எப்பவுமே அழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு சிரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பூச்சிகள் ஆட்னா சிரிப்பா, தவளை பாட்னா சிரிப்பா, தன்னோட வால் சிக்கிக்கிட்டாலும் சிரிப்பா. ஒரு நாள் காலையில வானம் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. லுலு எழுந்தா. சிரிப்பே வரல. அவளும் இப்படி அப்படின்னு அசைஞ்சு அசைஞ்சு பாக்குறா, மீசைய ஆட்டி பாக்குறா, கண்ணாடியில கோமாளி மாதிரி மூஞ்ச வச்சு பாக்குறா. ஆனா சிரிப்பே காணும். ஐயோ சொன்னா லுலு, என் சிரிப்பு போயிடுச்சே. பெட்டுக்கு கீழே பாக்குறா, பொம்மை பெட்டியில தேடுறா, தொப்பி பிரஷ்னு எல்லாத்தையும் கேக்குறா. ஆனா எங்கேயுமே சிரிப்பே இல்ல. அப்போ லுலு யோசிக்கிறா, சரி நாம சிரிப்பை தேடி போலாம். முதல்ல லுலு அவளோட ஃப்ரெண்ட் ஆமைய சந்திக்க போறா. என்னோட சிரிப்பை நீ பாத்தியா அப்படின்னு கவலையா கேக்குறா. அதுக்கு ஆமை சொல்லுச்சு, ஒருவேளை உன்னோட சிரிப்பு ஜோக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமோ? நான் ஒரு சூப்பரான ஜோக் சொல்றேன், உன் சிரிப்பு தானா வரும் பாருன்னு சொன்னான். சிங்கம் ஏன் கோமாளிகளை சாப்பிட மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு ஆமை கேட்டான். லுலு பதில் தெரியாம முழிச்சா. ஏன்னா அவங்க டேஸ்ட் பண்ணியா இருக்கும்னு சொல்லி ஆமை வயிறுக்குள்ளுங்க சிரிச்சான். லுலுக்கு கொஞ்சமா சிரிப்பு வந்துச்சு. ஆனா அவளோட பழைய சிரிப்பு வரல. அடுத்து லுலு போய் பார்த்தது அவளோட ஃப்ரெண்ட் கிளிய. ஒரு ஜம்ப் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான் கிளி. லுலு ஜம்ப் பண்ணா. போய் கீழே விழுந்தாங்க. கிளியும் கூட தடம் புரண்டு விழுந்தா. ஆனா இன்னும் லுலுக்கு சிரிப்பு வரல. ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சிரிப்பு ஒண்ணு எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்ட் குரங்க பார்த்தா. அவன் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தான். வாழைப்பழம் பிடிக்கிற கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டான். வாழைப்பழத்தை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஜாலியா வழுக்கி வழுக்கி விழுந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒரு புதர் மேல போய் விழுந்தாங்க. 2 பேருமே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லுலுக்கு வயிறு குலுங்குற மாதிரி தோணுச்சு. கண்ணை மூடி ஒரே பெருசா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. லுலு தரையில புரண்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அவ நண்பர்களும் கூட சிரிச்சாங்க. அந்த இடமே சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சு இருந்துச்சு. லுலு நினைச்சுக்கிட்டா, ஓ நான் இந்த சிரிப்பை எவ்வளவு மிஸ் பண்ணேன். அந்த நாளுக்கு அப்புறம் எப்பெல்லாம் லுலுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடி ஜோக் சொல்லி மனசு விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எப்பவுமே சந்தோஷத்தை பகிரணும். ஏன்னா சில நேரம் நம்ம மத்தவங்களுக்கு காட்டுற சின்ன அன்புல இருந்து அவங்க மனசு சந்தோஷமாகும். புரிஞ்சுதா பசங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, அன்பை பகிருங்க, ஜாலியா இருங்க. ஒரு குட்டி நகரத்துல விலங்குகள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகான இடம். ஒரு நாள் அங்க இருந்த அணில் நம்ம இங்க புது ஸ்நாக் ஷாப் ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுது. அதுக்காக பெயிண்ட்லாம் பண்ணி அந்த இடத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சான். பிஸ்கெட்ஸ், லட்டூஸ்னு எல்லாமே ரெடி பண்ணான். கடை ரெடி ஆன அப்புறம் கடைக்கு போர்டு கூட வச்சான், SNA. அந்த அணிலுக்கு ஸ்நாக்ஸோட ஸ்பெல்லிங் தெரியல. அதனால SNAன்னு போர்ட்ல எழுதிட்டான். பட் அணிலுக்கு அத பத்திலாம் கவலை இல்லை. எந்த ஸ்பெல்லிங் இருந்தா என்ன, ஸ்நாக்ஸ் தானா வித்து போயிடும். இதுக்காக நான் படிச்சு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டான்னு நினைச்சான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் ரொம்ப போரிங். படிக்கிறதுனாலே ரொம்ப போரிங். சோ அத அவன் பெருசா கண்டுக்கல.
வாத்து அணிலோட கடைக்கு வந்துச்சு. அணில், எனக்கு 3 கேரட் பப்ஸ் கொடு. அணில் பப்ஸ் எடுத்து வைக்க போய் கணக்கு தெரியாம 8 வச்சு கொடுத்துடுச்சு. வாத்து முழிச்சது. இது 3 இல்லையே, அதிகமா இருக்கே. அணில், அது கணக்கு தெரியாதுன்னு சொல்லாம இருக்க, பரவாயில்ல வச்சுக்கோ, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து ஒரு பாண்டா வந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய பன் வேணும்னு கேட்டுச்சு. அணில் பன் கொடுத்துட்டு காசு வாங்குச்சு. சேஞ்ச் கொடுக்க அணிலுக்கு கணக்கு தெரியல. அவ்வளவுதான், சரியாயி போயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. பாண்டா முழிச்சது. என்ன, ஒரு பன் இவ்வளவு காசா, ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு பசியில சாப்பிட போயிடுச்சு. அணிலோட ஸ்நாக்ஸ் கடை நல்லா பிக்கப் ஆச்சு. ஆனா அணிலுக்கு கணக்கு தெரியாம, படிக்க தெரியாம, ரொம்ப குழப்பத்திலேயே கடைய ஓட்டுச்சு. ஒரு முள்ளம் பன்றி வந்துச்சு. எனக்கு நட்ஸ்னா அலர்ஜி, நட்ஸ் இல்லாத ஸ்நாக்ஸ் இருந்தா கூடுன்னு சொல்லுச்சு. அணிலுக்கு படிக்க தெரியாதே, குத்து மதிப்பா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஜாரை எடுத்து கொடுத்துச்சு. அது நட்ஸ் ஃபிளேவர் ஸ்நாக்ஸ் ஜார். முள்ளம் பன்றி அத பார்த்ததும், ஐயோ இதுல நட்ஸ் இருக்கே, இதையே எனக்கு கொடுக்கறன்னு சொல்லி ஓடிடுச்சு. இதே மாதிரி கணக்கு தெரியாம, படிக்க தெரியாம அணிலால அந்த கடைய நிம்மதியா நடத்தவே முடியல. எல்லாரும் அணில கொஞ்சம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடை நடத்த படிப்பு தேவையில்லைன்னு நினைச்ச அணிலுக்கு என்ன பண்றதுன்னே இப்போ தெரியல. அப்போ ஒரு குட்டி எலி அணிலோட கடைக்கு வந்துச்சு. என்ன ஆச்சு அணில்னு கேட்டுச்சு. நான் ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லுச்சு. அதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு நினைச்சேன், அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எலி சொல்லுச்சு. உன்னோட கண்ணுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் தெரியுது, படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிய மாட்டேங்குது. படிப்பு நம்மளோட 2 கண்ணு மாதிரி, அவ்வளவு முக்கியம். எந்த வேலையில இருந்தாலும் படிப்பு தான் நம்ம வாழ்க்கைய ஈஸியாக்கும். படிப்பு அவ்வளவு முக்கியமான அணில் கேட்டுச்சு. ஆமா, சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணலாம். எலி எல்லா ஸ்நாக்ஸ் ஸ்டார்லயும் ஸ்நாக்ஸோட பேரு, அதோட விலை என்னன்னு லேபிள் போட்டு வச்சுது. அணிலுக்கு காயின்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும்னு கணக்கு கத்து கொடுத்துச்சு. ஸ்நாக்ஸ் ஸ்டார்ல அலர்ஜி சயின்ஸ் எப்படி படிக்கணும்னு கத்து கொடுத்துச்சு. ஸ்நாக்ஸோட ஸ்பெல்லிங், தேங்க்யூவோட ஸ்பெல்லிங்னு எல்லாமே அணிலுக்கு அந்த குட்டி எலி கத்து கொடுத்துச்சு. படிப்பு போரிங்னு நினைச்சிட்டு இருந்த அணிலுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடடே, இது மாதிரி எனக்கு யாரும் ஈஸியா சொல்லி கொடுத்தது இல்லையேன்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் அணில் ஸ்நாக் ஷாப்பை ஓபன் பண்ணுச்சு. எப்பவும் போல கஸ்டமர்ஸ் வந்தாங்க. வாத்துக்கு கரெக்டா 3 கேரட் பஃப் கொடுத்துச்சு. பாண்டாக்கு கரெக்டா கணக்கு பண்ணி சேஞ்ச் கொடுத்துச்சு. முள்ளம்பன்றிக்கு நட்ஸ் இல்லாத ஸ்நாக்ஸா பார்த்து படிச்சு எடுத்து கொடுத்துச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியா
ஸ்மூத்தா போனத அணில் உணர்ந்துச்சு. அதோட கடைய சுத்தி பார்த்துச்சு. அணிலுக்கு ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுக்கு மேல அணில் குத்து மதிப்பா யோசிக்க வேண்டாம். கணக்கு தெரிஞ்சு படிக்க தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா பண்ண ஆரம்பிச்சான். படிக்கிறது கணக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டான். எலி சொல்லுச்சு, ஆமா, நம்ம வாழ்க்கைய ஈஸி ஆக்குறது நம்ம படிப்பு தான். அதை எப்பவுமே ஒதுக்கி வைக்க கூடாது. அன்னிலிருந்து அணில் புதுசா ஏதாச்சும் படிக்க கத்துக்கிட்டா அதோட கடையில இருக்க போர்ட்ல எழுதி வச்சுக்கும். சோ அந்த கடைக்கு வர எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சான். ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு இளங்கோ. அவனுக்கு புத்தகமும் எழுத்துக்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இளங்கோ கேட்டான், அப்பா, தமிழ் வார்த்தை ஏன் ஆல இருந்து ஆரம்பிக்குது? அப்பா சிரிச்சாரு. அது நல்ல கேள்வி கண்ணா. நீ ஏன் அந்த கேள்விய இந்த உலகத்தை கேட்டு பார்க்க கூடாது? ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சான் இளங்கோ. முதல்ல அவன் பார்த்தது ஒரு எறும்ப. அக்கா, ஆ ஏன் முதல் எழுத்தா இருக்குன்னு கேட்டான். அதுக்கு அந்த எறும்பு சிரிச்சுது. எல்லா பயணத்துக்கும் ஒரு சின்ன அடிதான் ஆரம்பமா இருக்கும். அது மாதிரிதான் ஆ எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கமா இருக்கும்னு சொன்னான். அடுத்ததா மரத்து மேல இருந்து ஒரு காகம் கத்திட்டு இருந்தான். அவன் காகத்துக்கிட்ட கேட்டான், நாம ஏன் ஆல இருந்து தொடங்கணும்? காகம் சொன்னா, எல்லா பாட்டும் ஆல இருந்து தான் ஆரம்பிக்கும், அதுதான் அழகு, அது மாதிரிதான் இதுவும்னு சொன்னான். அடுத்து ஒரு பெரிய யானைய பார்த்தான். அது குளத்துல விளையாடிட்டு இருந்துச்சு. அவன் யானை கிட்ட கேட்டான். அதுக்கு யானை சொல்லுச்சு, எல்லா பெரிய விஷயங்களும் ஒரு சின்ன தொடக்கத்துல இருந்துதான் ஆரம்பிக்கும், அது மாதிரிதான் ஆதான் சிறிய ஒலி, ஆனா பெரிய தொடக்கம். இளங்கோ மேல பார்த்தான். சூரியனை பார்த்து, சூரிய அண்ணா, நீ சொல்லு, ஆ ஏன் முதல் எழுத்து? சூரியன் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் தான் ஒவ்வொரு நாளும் முதல்ல உதிக்கிறேன், என்ன மாதிரி ஆவும் மொழியில முதல்ல உதிக்கும்னு சொன்னான். இளங்கோ புல்லு மேல படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த உலகத்துல உண்மையா முதல்ல யாரு? அப்ப காத்து மெதுவா சொன்னுச்சு, ஆ எப்படி முதல் எழுத்தோ அதே மாதிரி எல்லாத்தோட தொடக்கம் கடவுள் தான்னு சொல்லுச்சு. ஓஹோ, அப்படியா அப்படின்னு இளங்கோ எழுந்தான். ஆ வெறும் ஒலி மட்டும் இல்ல, அது கடவுளின் தொடக்கமே அப்படின்னு நினைச்சான். மரங்கள் எல்லாம் ஆடி அசைஞ்சு ஆமான்னு சொன்ன மாதிரி இருந்தது. இளங்கோ சிரிச்சான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆன்றது வெறும் ஒரு எழுத்து மட்டும் இல்ல, அதான் எல்லாத்தோட தொடக்கம்னு சொன்னான். அவன் வீட்டுக்கு திரும்பி ஓடினான். அப்பா அப்பா, நான் கத்துக்கிட்டேன், எல்லா எழுத்துக்கும் ஆ எப்படி தொடக்கமோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் தொடக்கம் கடவுள் தான். அப்பா சிரிச்சாரு. அடடா, நீ ரொம்ப புத்திசாலிதான். பெரியவங்க நிறைய பேர் இதை இப்ப மறந்துடுறாங்க. நீ இத கண்டிப்பா பெரியவன் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அந்த இரவு இளங்கோ எழுதி வச்சான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பக்கத்துல அவன் இன்னைக்கு சந்திச்சு அவனுக்கு உதவி பண்ண எறும்பு, காகம், யானை, சூரியன், காத்துன்னு எல்லாரையும் அழகா வரைஞ்சி வச்சான். இளங்கோ நட்சத்திரம் கிட்ட சொன்னான், நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன், ஆல இருந்து ஆரம்பிக்கணும், கடவுளோட ஆரம்பிக்கணும். நட்சத்திரங்கள் மின்னுச்சு, காத்து தாளம் போட்டது போல இருந்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் இளங்கோ ஒவ்வொரு தடவையும் ஆ எழுதும் போது அவ முகத்துல ஒரு சின்ன புன்னகை வர ஆரம்பிச்சது. நாம முதல் திருக்குறளை மறுபடியும் சொல்லலாமா? ஒரு சின்ன காட்டுல ஒரு சின்ன ஒளி பூச்சி, மின்மினி பூச்சி இருந்துச்சு.
அவ பேரு லூனா. ஆனா அவளால ஜொலிக்கவே முடியல. ஒவ்வொரு ராத்திரி நேரமும் அவ தோழிங்க எல்லாருமே ஜொலிச்சாங்க, பளிச்சுன்னு வானத்துல மின்னுவாங்க. லூனா எவ்வளவு முயற்சி பண்ணா, ஆனா அவளால மட்டும் ஜொலிக்கவே முடியல. என்னால மட்டும் ஏன் ஜொலிக்கவே முடியல அப்படின்னு லூனா ரொம்ப வருத்தத்துல இருந்தா. அப்போ அவளோட நல்ல நண்பனான பஸ்ஸி தேனி அவ பக்கத்துல வந்தான். அவன் சொன்னா, கவலைப்படாத லூனா, நீ ஜொலிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா ஜொலிப்ப, நம்பிக்கையா இரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் லூனா தினமும் முயற்சி பண்ணா. கண்ணை மூடி ஆழமா மூச்சு விட்டு நான் நம்புறேன், ஏன் ஒளி வரும் அப்படின்னு நம்புனான். நாள் கழிச்சு லூனா எல்லாருக்கும் உதவி பண்ணான். வழி தொலைஞ்சு போன எறும்புகளுக்கு வழி காட்டுனா, குட்டி பறவைங்களுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சா. அவ ஜொலிக்கலனா கூட அவ அவ்வளோ நல்லவளா இருந்தா. ஒரு ராத்திரி வானம் முழுக்க மேகம், சுத்தி இருள், நட்சத்திரமே இல்ல. அப்போ ஒரு குட்டி அணில் அழுத சத்தம் கேட்டுச்சு. லூனா அதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. என்னால ஜொலிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அந்த குட்டி அணில நான் கண்டிப்பா காப்பாத்தணும்னு பறந்தா. அவளால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா பறந்தா. அந்த நேரம் தான் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. லூனா ஒலிக்க ஆரம்பிச்சா, தங்கமா மின்னுனா. அவளுக்கே தெரியாம அவ குட்டி அணிலோட சத்தத்தை கேட்டு பறந்து போனா. குட்டி அணில காப்பாத்தி அவ அம்மா கூட அந்த அணில சேர்த்து வச்சா. அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காடு முழுக்க இருக்க விலங்குகள் கூச்சலிட்டாங்க, லூனா நீ ஜொலிக்கிற. நானா? லூனா வியப்பா கேட்டா. பஸ்ஸி சொன்னா, நான் தான் சொன்னேன்ல, நீ ஜொலிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா ஜொலிப்ப, நம்பிக்கையா இருன்னு. லூனா அழகா சிரிச்சா. அவ நம்பிக்கையா இருந்ததால, மத்தவங்களுக்கு உதவி பண்ணதால அவ ஜொலிக்க ஆரம்பிச்சா. அந்த நாளுக்கு அப்புறம் லூனா காடு முழுக்க தங்கமா ஜொலிச்சு மின்னிக்கிட்டே இருந்தா. அவ எல்லாருக்கும் சொன்னா, உங்க ஒளி உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க மேல நம்பிக்கையா இருங்க. கரெக்ட் தானே? யாரு பத்தியுமே கவலைப்படாதீங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கையா இருங்க, அது போதும். ஒரு அழகான காலை நேரம். மில்ஹான் அவனோட குட்டி பிக்னிக் பாஸ்கெட் எடுத்துட்டு பார்க்கு போயிட்டு இருந்தான். அந்த பாஸ்கெட்ல அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், அவனோட ஃபேவரட் கார் டாய் இருந்துச்சு. பார்க் ரொம்ப அழகா இருந்துச்சு. பூக்கள் மேல பட்டாம்பூச்சி டான்ஸ் ஆடுச்சு. வாத்து குளத்துல விளையாடிட்டு இருந்துச்சு. பெரிய மாங்காய் மரம் அழகா அசைஞ்சு நின்னுட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ மில்ஹான் அந்த மாங்காய் மரத்துக்கு கீழே போய் உக்காந்து அவனோட ஃபேவரட் டாய் கூட விளையாடிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவனுக்கு மேல மரத்துல ஏதோ அசைற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மில்ஹான் நிமிந்து பாக்குறதுக்குள்ள பொத்துன்னு ஒண்ணு கீழே விழுந்துச்சு. அது ஒரு அழகான குட்டி குரங்கு. மில்ஹான் ஆச்சரியமா பார்த்தான். அந்த குரங்கு சிரிச்சுட்டே மில்ஹானுக்கு பவ் பண்ணுச்சு. ஹலோ, நான் தான் மைலோ அப்படின்னு சொல்லுச்சு. மில்ஹானுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது, பேசுற குரங்கா அப்படின்னு சிரிச்சான். மைலோ ஆமான்னு சொல்லுச்சு. நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. அதோட சின்ன இலை பவுச்ல இருந்து 3 ஜொலிக்கிற விதைகளை எடுத்துச்சு. என்ன இதுன்னு மில்ஹான் ஆச்சரியமா கேட்டான். இதுதான் மேஜிக் சீட்ஸ் மில்ஹான். மேஜிக்கா அப்படின்னு மில்ஹானுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே அந்த குரங்கு, ஆமா, இந்த விதைங்க ஸ்பெஷல் பவர்ஸ்ல தான் வளரும்னு சொல்லுச்சு. அது என்ன பவர்னு கேட்டான் மில்ஹான். குரங்கு விதைகளை மில்ஹானோட கைகள்ல வச்சு சொல்லுச்சு. ஷேரிங், கைண்ட்னஸ், ஜென்டில் ஹேண்ட்ஸ். அதாவது எல்லார்கிட்டையும் பணிவா இருக்கணும். மில்ஹான் அந்த விதைகளை பார்த்தான். நாம இத விதைக்கலான்னு சொன்னான். மில்ஹானும் மைலோவும் சேர்ந்து மண்ல அந்த விதைகளை விதைச்சாங்க. அதுக்கு தண்ணி கூட ஊத்துனாங்க. அப்புறம் மில்ஹான் அந்த விதைகள் பக்கத்துல வெயிட் பண்ண ஆரம்பிச்சான்.
ஏன் இன்னும் மேஜிக் விதைகள் வளர மாட்டேங்குதுன்னு குழம்பி போனான். அப்போ மைலோ சொல்லுச்சு, அதுங்க மேஜிக் நடக்க வெயிட் பண்ணது மில்ஹான். அப்போ கரெக்டா ஒரு சின்ன அணில் மில்ஹான் கிட்ட வந்துச்சு. அவனோட கையில இருக்க ஆப்பிள பாத்துச்சு. மில்ஹான் அவனோட ஆப்பிள அணில் கூட ஷேர் பண்ணான். இந்தா சாப்பிடு. அணிலும் அந்த ஆப்பிள சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்போ திடீர்னு முதல் விதை ஒரு பெரிய அழகான மரமா வளர்ந்து ஜொலிச்சுது. மில்ஹானுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ குரங்கு சொல்லுச்சு, இதுதான் முதல் மேஜிக் ஆஃப் ஷேரிங். மில்ஹானுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு சின்ன பறவை கல்லுக்கு அடியில மாட்டிக்கிட்ட ஒரு கிளையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு, அதோட கூடுக்காக. மில்ஹான் அதை கவனிச்சு அந்த பறவைக்கு அந்த கிளையை எடுக்க உதவி பண்ணான். கிளை எடுத்த அப்புறம் அந்த பறவை ரொம்ப சந்தோஷமா மில்ஹானுக்கு நன்றி சொல்லுச்சு. அப்போ சடனா ரெண்டாவது மரம் டக்குன்னு வளர்ந்து ஜொலிச்சுது. அப்போ குரங்கு சொல்லுச்சு, இது மேஜிக் ஆஃப் கைண்ட்னஸ். மில்ஹானுக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு சின்ன ஆமை குளத்தை கடக்க முடியாம முழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ மில்ஹான் பணிவா அந்த ஆமைக்கு குளத்தை கடக்க உதவி பண்ணான். அந்த ஆமை ரொம்ப சந்தோஷமா மில்ஹானுக்கு நன்றி சொல்லுச்சு. அப்போ மூணாவது மரமும் டக்குன்னு பெருசா வளர்ந்து ஜொலிச்சுது. அப்போ குரங்கு சொல்லுச்சு, இது மூணாவது மேஜிக், பணிவா இருக்கிறது. மில்ஹானுக்கு சந்தோஷம் தாங்கல. அந்த 3 மரமும் பார்க்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. ஷேரிங் ட்ரீ, கைண்ட்னஸ் ட்ரீ, ஜென்டில் ஹேண்ட்ஸ் ட்ரீ. உடனே எல்லா விலங்குகளும் குழந்தைகளும் அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னு விளையாடினாங்க. மில்ஹான் மைலோ கிட்ட கேட்டான், இந்த 3 மரமும் எப்பவுமே இங்க இருக்குமா? அதுக்கு மைலோ சொல்லுச்சு, எப்போலாம் குழந்தைங்க ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மத்தவங்க கூட பணிவா நடந்துக்கிறாங்களோ அப்போலாம் இந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும்னு. மில்ஹான் ரொம்ப பெருமையா அந்த மரத்தை பார்த்தான். மைலோ சொல்லுச்சு, மில்ஹான், இன்னைக்கு உன்னோட மேஜிக்கால இந்த பார்க்கே ஜொலிச்சிருக்கு. மில்ஹானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து எப்பவுமே குழந்தைங்க ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மத்தவங்க கூட பணிவா நடந்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த மரம் இன்னும் பிரகாசமா ஜொலிச்சு இன்னும் பெருசா வளர்ந்துட்டே போச்சு. குழந்தைங்களா, இன்னைக்கு மில்ஹான் கிட்ட இருந்து நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஷேரிங், கைண்ட்னஸ், ஜென்டில் ஹேண்ட்ஸ். இதை எப்பவுமே நீங்க மறக்க கூடாது, சரியா? அழகான காட்டுக்கு நடுவுல குட்டி குரங்கு மிலா இருந்தா. அவளுக்கு சிரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பா. அவ எப்பவுமே அவ காதுக்கு பின்னாடி ஒரு பெயிண்ட் பிரஷ வச்சு சுத்திக்கிட்டே இருப்பா. ஏன்னா மிலாக்கு ஓவியம் வரையறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இலைகள்ல, கற்கள்ல, வாழைப்பழத்தோல்ல கூட அவ பெயிண்ட் பண்ணுவா. ஒரு நாள் மிலா பெரிய ஓவியம் ஒண்ணு வரையலான்னு யோசிச்சா. அவ சுத்தி சுத்தி பார்த்தா. தோ அங்க ஒரு பெரிய இலை இருக்கேன்னு அதை நோக்கி போனா. அவளுக்கு பிடிச்ச நிறத்துல எல்லாம் வரைய ஆரம்பிச்சா. எல்லோ, ஆரஞ்சு, கிரீன், ப்ளூன்னு சுத்தி சுத்தி வரைய ஆரம்பிச்சா. முதல்ல பறக்கிற கிளிய கவிதையா வரைஞ்சா. அப்புறம் ஒரு உயரமான ஒட்டகம், ஸ்பெக்ஸ் போட்ட ஒரு ஸ்லாத்னு அவ கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம வரைஞ்சா. வண்ண மேகங்கள், மின்னுற நட்சத்திரம்னு அவளோட ஓவியம் மேஜிக்கலா இருந்துச்சு. இப்போ ஃபைனல் டச்னு சொல்லி பர்பிள் பெயிண்ட தொட போனா. அச்சோ, அப்போ கரெக்டா மிலா ஒரு பழத்தோட தோல்ல வழுக்கி விழுந்துட்டா. அதுவும் அவ நேரா ஓவியத்து மேல விழுந்துட்டா.
பெயிண்ட் எல்லா திசையிலயும் பறந்து தெரிச்சுது. வானத்துல ஒரு பெரிய ஊதா தடம், கிளிக்கு மேல ஒரு ஆரஞ்சு கோடு, ஒட்டகத்தோட மூக்குலயும் ஒரு கோடு. இப்படி ஆனதும் மீலா ரொம்ப சோகமாயி ஒரு மரத்தடியில போய் உக்காந்துட்டா. நான் ஓவியத்தையே கெடுத்துட்டேனே அப்படின்னு சோகமா சொன்னான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட் பறந்து வந்தான். அந்த மூக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்ட் மிலா கிட்ட வந்து, அந்த கலர் காத்து போல அழகா இருக்கு மிலா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பல விலங்குகள் அவ ஓவியத்தை பார்க்க வந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சு ரசிச்சு கை தட்டி பாராட்டினாங்க. அப்போ ஒரு குட்டி யானை அவன் தந்தத்தை தூக்கி அந்த வானத்தை சுட்டி காட்டி சொன்னான், வானம் நடனம் ஆடுற மாதிரி இருக்கு மிலா அப்படின்னு. மிலா மெதுவா மேல எழுந்தா. உங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா. இந்த ஓவியம் வித்தியாசமாவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்குன்னு சொன்னாங்க. உன்ன மாதிரியேன்னு சொன்னாங்க அவன் நண்பர்கள் எல்லாரும். மிலா நிமிர்ந்து ஓவியத்தை பார்த்தா. மிலா சிரிச்சா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணதும் அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு அழகான ஆரம்பம்னு சொன்னான். அவ ஒட்டகத்துக்கு கிரீடம் வரைஞ்சா. இன்னும் அவ ஓவியத்துல புதுசு புதுசா நிறைய விஷயங்களை சேர்த்தா. மிலா கொஞ்சம் பின்னால நின்னு பார்த்தா. இது வெறும் ஓவியம் மட்டும் இல்ல, இது ஒரு மேஜிக்கலான ஓவியம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டா. அந்த நாள்ல இருந்து மிலா பயமே இல்லாம ஓவியம் வர ஆரம்பிச்சா. எந்த ரூல்ஸும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா வரைய ஆரம்பிச்சா. அவளுக்கு ஒரு விஷயம் நிச்சயமா புரிஞ்சிருச்சு, ஒரு தவறு ஒரு அழகான தொடக்கத்தோட ஆரம்பம்னு. இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, தப்பாகிடுமோன்னு பயப்படக்கூடாது. தப்பு ஆனாலும் அதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்காக ட்ரை பண்றதுக்கு நம்ம யோசிக்க கூடாது. சரியா? ஒரு பொருள் காட்சியில ஃபுல்லா கலர்ஃபுல் பலூன்ஸ் இருந்துச்சு. ரெட் பலூன், கிரீன் பலூன், எல்லோ பலூன் எல்லாருமே ரொம்ப ஹைட்டா பறப்பாங்க. அவங்க கூட ஒரு குட்டி ப்ளூ பலூனும் இருந்துச்சு. அந்த ப்ளூ பலூன் சொல்லுச்சு, எனக்கும் உங்களை மாதிரி ஹைட்டா பறக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அந்த ரெட் பலூன் சொல்லுச்சு, நீ ஹைட்டா பறக்க போறியா? இருக்கிறதுலயே நீதான் சின்ன பலூன், உன்னால முடியாது. கிரீன் பலூன் கிண்டல் பண்ணுச்சு, நீ சும்மா தரையில தான் பறப்ப, எங்களை மாதிரி உன்னால பறக்க முடியாது. இதை கேட்டதும் ப்ளூ பலூன் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவங்க கூட ஆர்கியூ பண்ணல. நான் சின்ன பலூனா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வானத்துல பறப்பேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஒரு குட்டி பொண்ணு ப்ளூ பலூனை வாங்கினான். ப்ளூ பலூன் பறக்கணும்ன்ற ஆசையில அந்த பொண்ணு கையில இருந்து நழுவி கீழே விழுந்துட்டான். பறக்க ட்ரை பண்ணி தரையில பட்டு உருண்டு அழுகாகிட்டான். சரி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிக்கிட்டான். ஒரு சின்ன பையன் அந்த ப்ளூ பலூனை எடுத்தான். அப்பவும் அந்த ப்ளூ பலூன் அந்த பையன் கையில இருந்து நழுவி குதிச்சு கீழே விழுந்துட்டான். இந்த வாட்டி ஒரு ஆடு தெரியாம அந்த பலூனை மிதிக்க வந்துடுச்சு. அந்த ப்ளூ பலூன் தப்பிச்சு நழுவி வந்துடுச்சு. இந்த ட்ரையும் செட் ஆகலையே, சரி பரவாயில்ல, மறுபடியும் பறக்க ட்ரை பண்ணலாம், என்ன ஆக போகுது? அடிக்கிற காத்துல அந்த குட்டி பலூன் கொஞ்சம் பறக்க ட்ரை பண்ணான்.
கொஞ்சம் பறக்கவும் முடிஞ்சது. ஆனா காத்து கம்மியான அப்புறம் கீழே விழுந்துட்டான். இந்த வாட்டி ஒரு பாப்கார்ன் பக்கெட்ல விழுந்துட்டான். மத்த பலூன் எல்லாமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இது, இந்த பலூன் பறக்க முடியலன்னு தெரிஞ்சும் இத்தனை வாட்டி சோர்ந்து போகாம ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆமால, அவன் குட்டியா இருக்கான், எப்படி பறக்க முடியும்? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். விடுங்க, இவன் சும்மா ட்ரை பண்ணி டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேலைய பார்க்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பெரிய காத்து அடிச்சுது. மரங்கள்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சது. அந்த ப்ளூ பலூன் இன்னமும் பறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அடிக்கிற காத்துல பறந்து மேல போனான். மேல 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 பறந்து போனான். ரெட் பலூன் ஆச்சரியமா பார்த்துச்சு. கிரீன் பலூனோட ஆச்சரியத்துக்கு அளவே இல்ல. எல்லோ பலூனுக்கு தலை கால் புரியல. என்ன இது, அந்த சின்ன பலூன் நம்மளை விட ஹைட்டா பறக்குது. நம்மளே அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்தது இல்லையே. அந்த ப்ளூ பலூன் எல்லார விட ஹைட்டா பறந்து போச்சு. பறந்துட்டே கீழே பார்த்துச்சு. சின்ன ஆடு, சின்ன மனுஷங்க எல்லாமே அதுக்கு பார்க்க புதுசா நல்லா இருந்துச்சு. நான் பறந்துட்டேன், நான் நிஜமாவே பறந்துட்டேன். அந்த காத்து பொறுமையா அந்த ப்ளூ பலூனை ஒரு மரத்து மேல உட்கார வச்சது. அது அந்த பலூன் கிட்ட சில விஷயங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாதான் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சில்லுன்னு இருக்க ஒரு குளிர் பிரதேசம். பெண்ணின்னு ஒரு குட்டி பெண்குயின் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும். டெய்லி கரெக்டா ஸ்கூலுக்கு போயிடுவா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஜாலியா விளையாடுவா. அவளுக்கு டிராயிங், சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக் டைம் கூட பிடிக்கும். ஆனா பெண்ணு கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க ஸ்கூல்ல மிஸ் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாலும் அவளோட அம்மா கிட்ட பண்ண சொல்லுவா. அவ பண்ண ட்ரை பண்ண மாட்டா. கேட்டா அம்மா தான் ரொம்ப சீக்கிரமா பண்ணுவாங்க, நல்லா பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவா. முதல்ல அவங்க அம்மாவும் பெண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாங்க. அவளோட எல்லா ஹோம்வொர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. பெண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் பெண்ணி அவளோட ஹோம்வொர்க்க ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றா பாருன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது பண்ணது அவ இல்ல, அவங்க அம்மான்னு. ஒரு நாள் பெண்ணியோட கிளாஸ்க்கு அவங்க மிஸ் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்க ஃபேவரட் ஃபிஷ்ஷை நாளைக்கு வரைஞ்சி எடுத்துட்டு வரணும்னு. பெண்ணி அவங்க அம்மா வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சா. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா, அம்மா என்னோட ஃபிஷ்ஷை வரைஞ்சு கொடுங்கன்னு. அம்மா சொன்னாங்க, பெண்ணி எப்படி வரையணும்னு நான் கத்து கொடுக்கறேன், ஆனா நீ தான் உன்னோட ஃபிஷ்ஷை வரைய போற. அம்மா ஃபிஷ் வரைய கத்து கொடுத்தாங்க. பெண்ணி
வரைய ட்ரை பண்ணான். ஆனா ஒழுங்காவே வரல. பெண்ணிக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அழ ஆரம்பிச்சிட்டா. அழுதா அவங்க அம்மா வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டா. ஆனா பெண்ணியோட அம்மா அவளை கட்டி பிடிச்சு, பெண்ணி, நான் உன் கூடவே இருக்கேன், ஆனா உன்னோட வேலைகளை நீ பண்ண கத்துக்கணும் கண்ணான்னு சொன்னாங்க. பெண்ணி அழுதுட்டே ஏதோ ஒரு ஃபிஷ்ஷை வரைஞ்சு முடிச்சா. அவங்க அம்மாவை பார்த்தா. அவங்க அம்மா இதை பார்த்து வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு மறுபடியும் நினைச்சா. ஆனா அவங்க அம்மா சைலண்டா இருந்தாங்க. அவங்க வரைய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அமைதியா கோபமா சோகமாவும் உட்காந்துட்டா. அடுத்த வாரம் எல்லாரும் பேப்பர் பிளாக்க வச்சு ஒரு பில்டிங் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. பெண்ணி எப்பவும் போல அவங்க அம்மா பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சா. இது கஷ்டமான ஹோம்வொர்க், அதனால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சா. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா. அம்மா சொன்னாங்க, பெண்ணி, இத நீயே பில்ட் பண்ணு, நான் உன் கூட உட்காந்து எப்படி பண்ணணும்னு கைட் பண்றேன். அம்மா ஒரு பிளாக் பண்றதுக்கு பெண்ணி கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணாங்க. பெண்ணி மற்ற எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா ஒழுங்காவே வரல. மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. இது பார்க்கவே நல்லா இல்ல பாருன்னு சொன்னான். அம்மா சொன்னாங்க, பெண்ணி கண்ணா, பெர்ஃபெக்டா வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இத நீ பண்ண கத்துக்கிறியான்றதுதான் முக்கியம். உன்னால என்ன பண்ண முடியுதோ அதை முடிச்சு நீ உன் ஸ்கூலுக்கு கொண்டு போ. பெண்ணி அவளால முடிஞ்சத பண்ணி முடிச்சா. ஆனா அழுதுட்டே பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் நாளைக்கு ஒரு புக் மார்க் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. இந்த வாட்டி பெண்ணிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. சோ அவளே அவங்க அம்மாவை கூப்பிடல. அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் கட் பண்ணி புக் மார்க் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க அம்மா கதவு கிட்ட நின்னு பார்த்தாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா பெண்ணின்னு கேட்டாங்க. இல்லம்மா, இப்ப வேண்டாம், நான் ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட்னு சொன்னா. அவங்க அம்மா அமைதியா வெயிட் பண்ணாங்க. அந்த புக் மார்க் முடிக்க ஒரு கடைசி ஸ்டெப் பண்ணும்போது பெண்ணிக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டா. ஆனா கேக்கும்போது, இது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, ஆனா பண்ணி கொடுக்க கூடாது, நான் தான் இதை பண்ணி முடிக்கணும். அவங்க அம்மா சிரிச்சுட்டே, கண்டிப்பா சொல்றேன், நீயே பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கைட் பண்ண பெண்ணி அந்த புக் மார்க்க பண்ணி முடிச்சா. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணா. நானே பண்ணியிருக்கேன்னு சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு பேபி சீலோட புக் மார்க் பிஞ்சு போயிடுச்சு. பெண்ணி அவகிட்ட போனா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கொடுத்தா. எப்படி பண்ணணும்னு கத்து கொடுத்து 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. பெண்ணிக்கு இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. அவங்க அம்மா சொன்னதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான். அம்மா ஸ்கூல்ல இருந்து பெண்ணிய கூப்பிட வரும்போது பெண்ணி அவளோட புக் மார்க்கை காமிச்சு, அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட புக் மார்க் பண்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னான். சூப்பர் பெண்ணி, மற்றவங்களை எதிர்பார்க்காம உன்னோட வேலைகளை நீ பண்ண ஆரம்பிச்சா நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவ. அதே மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கும் நீ உதவி பண்ணலாம். இத ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஒரு ஊர்ல
ஒரு அழகான ஏரி இருந்துச்சு. பச்சை புல்களுக்கு நடுவுல ஒரு குட்டி ஆமை இருந்தான். அவனோட பேரு திலீப். அவன் தன்னோட குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏரியில வர அலை கூட அவனுக்கு பெரிய அலையா இருக்கும். திலீப் தன்னோட நண்பர்கள் எப்படி வேகமா நீந்துறாங்களோன்னு ஒவ்வொரு நாள் காலையும் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க எல்லாருமே ஜாலியா இப்படி அப்படின்னு அவங்க இஷ்டம் போல ஜாலியா நீந்துறத பார்த்து திலீப்க்கு ஒரே கவலை. சரி, நம்மளும் முயற்சி செய்யலாம்னு யோசிச்சான். ஆனா அவனோட குட்டி கால்களால வேகமா நீந்தவே முடியல. அவன் குலுங்கி குலுங்கி மெதுவா தண்ணிலேயே சுத்திக்கிட்டு நீந்தினான். சில சமயம் அவன் நண்பர்கள் அவனை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாங்க. கவலைப்படாத திலீப், நீயும் ஒரு நாள் பலசாலியாகி கண்டிப்பா நீந்துவேன்னு சொன்னா அவனோட ஃப்ரெண்ட் ஜான். ஆனா திலீப்க்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பலசாலியாக பொறுமை இல்ல. இப்பவே எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, வாங்க எல்லாரும் லில்லி பேட் வரைக்கும் ரேஸ் போகலான்னு. திலீப், நீயும் வான்னு சந்தோஷமா கூப்பிட்டாங்க அவன் நண்பர்கள். திலீப்க்கும் ஆசை வந்து கலந்துக்கிட்டான். ஆனா அவனால நீந்தவே முடியல. பாதி தூரத்திலேயே அவனோட கால்கள் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் திலீப் நின்னுட்டான். மெதுவா தண்ணியில நீந்த ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் திலீப். அடுத்த நாள் காலையில காத்து வேகமா வீச ஆரம்பிச்சிருச்சு. இலைகள் பறக்க, தண்ணியில ரொம்ப வேகமா அலை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஆமைகளும் வேகமா அடிக்கிற அலைய சமாளிக்க முடியாம ஒரு பாறையில ஒட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் அங்க இருந்த பாறைய புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பாறை வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆமை தண்ணியில விழுந்துருச்சு. திலீப், எங்களை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்களால கரைக்கு வரவே முடியல. திலீப் ஒரு மரக்கிளை பின்னால இருந்தான். அவனுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தைரியமும் வந்துச்சு. அவன் மெதுவா கற்கள் மேல நடந்து ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வச்சான். அவனோட சின்ன சின்ன கால்கள் வச்சுக்கிட்டு அலைகளுக்குள்ள நீந்த ஆரம்பிச்சான். திலீப் அவனோட நண்பர்கள் இருந்த இடத்துக்கு போனான். அங்க சிக்கிக்கிட்ட எல்லா ஆமைகளையும் திலீப் காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்தான். திலீப், நீ நீந்த ஆரம்பிச்சிட்டேன்னு சந்தோஷமா சொன்னாங்க. நீ தான் எங்க ஹீரோன்னு சொன்னாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். திலீப் சிரிச்சான். நான் சோர்ந்து போகாம முயற்சி செஞ்சுட்டே இருந்தேன், அதனாலதான் இது எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னான். அந்த நாள்ல இருந்து திலீப் முயற்சி செய்யறத நிப்பாட்டல. எதுனாலும் முயற்சி செஞ்சு ஒரு கை பார்த்துடுவான். நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல முயற்சி பண்ணி நடக்கலனா சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. உங்களால பண்ண முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நம்புங்க. இதே மாதிரி இன்னும் பல அழகான கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.